என்ன ஐப்ரோ இது அப்படின்ற மாதிரி இவ்வளோ மோசமாக பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. எவ்வளோ கேவலமாக இருக்கோ அவ்வளோ கேவலமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஐப்ரோ பண்ணும்போதே தெரியும் இது தப்பாக வருது ரைட்டாக வருதுன்னு. பட் அது தெரிஞ்சும் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி அமைச்சிருக்காருன்னா நான் அவரை என்ன சொல்கிறதுன்னு சத்தியமான பொருள். எனக்கு டாட்டோ ஆர்டிஸ்ட்டாக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நான். ஸோ இந்த கஸ்டமர் நினச்சேன்னா இந்த கஸ்டமர் பக்கத்துலேயே இருக்குது, நியர்பையாக இருக்குது, அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது சொல்லி இப்போ பண்ணினது விளைவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இவங்க செலவு பண்ணுற அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா பல ஆயிரங்கள் தாண்டிடும். ஆக்சுவலாக டேட்டு போகிறதுக்கு 5000ரூவானா அழிக்கிறதுக்கு 50,000 வரும். அந்த மாதிரி சார்ஜஸ் செலவு பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இந்த முகத்தை வச்சவங்களை வெளியே போகவும் முடியல, வரவும் முடியல. இந்த ஐப்ரோ எப்படியா எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுங்க ப்ரோன்னு கேட்டாலும் நம்ம வந்து நேரில் வர சொல்லி பார்த்துட்டு நம்ம ரெக்கவரி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஐப்ரோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை நம்ம சரியாக பண்ண முடியும். அதுக்கிட்ட சரி பண்ணவே முடியாது. இதை எப்படி பார்த்தாலும் நம்ம ரெக்கவரி பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஃபுல்லாக ஐப்ரோ ரெடி பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோஸ் அடுத்த செக்ஷன் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்த செக்ஷனுக்கு இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு கஸ்டமராக நீங்கள் இடத்துக்கு போகிறீங்கன்னா அவங்க பண்ண ஒர்க்கு எல்லாம் தெரிஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் மட்டும் அவங்கள்ட்ட நீங்கள் முகத்தை கொடுக்காதீங்க. அதுக்கு நீங்கள் பண்ணாமே இருந்துடலாம், அதுக்கு பெஸ்ட்டு. ஸோ ஒர்க்கு பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும்தான் விடணும். அமௌண்ட்டுக்காண்டியோ பக்கத்தில் இருக்கிற பண்ணிடாதீங்க. அவங்க எவ்வளோ பேத்துக்கு பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் அவங்கள்ட்ட முகத்தை கொடுங்க. அதுதான் என்றைக்கும் நல்லது. தேங்க்யூ. என்னை தனிமையாக்கட்டும்.